திடீரென மின்னல் தாக்கியது போல் ரவியின் வீட்டில் இருந்து மின்சாரம் முழுவதும் துண்டிக்கப்பட்டது. சில நிமிடங்களுக்கு பிறகு அவரது செல்போன் அதிர்ந்தது. தெரியாத எண்ணிலிருந்து ஒரு செய்தி தோன்றியது. நாளை மதியத்திற்குள் மறைக்கப்பட்ட கதவை கண்டுபிடி என்று. பதட்டமடைந்த ரவி ஒரு மின்விளக்கை எடுத்துக்கொண்டு பாட்டியின் காலத்து வீடுகளில் தேட ஆரம்பித்தான். ஒரு ஒழுங்கற்ற புத்தக அலமாரிக்கு பின்னால் அவர் இதுவரை கவனிக்காத ஒரு சிறிய கதவை கண்டுபிடித்தார். அவர் கதவு கைப்பிடியை அடைந்தபோது வீட்டினுள் ஒரு சத்தம் கேட்டது. அதனுடன் குளிர்ந்த காற்று வீசியது. திடீரென்று மின்விளக்கு மின்னியது. ஹால்வேயில் இருந்து சத்தம் கேட்டது. அவர் திரும்பி பார்த்தார், ஆனால் யாரும் இல்லை. அடுத்த நொடியில் அவரது போனில் ஒரு செய்தி தோன்றியது. நீங்கள் தனியாக இல்லை. இதயம் படபடக்க ரவி மெதுவாக கதவை திறக்க கையை நீட்டினான். அதற்கு அப்பால் இருளில் மூடியிருந்த ஒரு சிறிய படிக்கட்டு கை காட்டியது. நிழலில் இருந்து ஒரு மென்மையான குரல் அவரது பெயரை அழைக்கத் தொடங்கியது. ஆழ்ந்த தீவிரத்துடன் அவரை அழைத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஆதரவை நாங்கள் மதிக்கிறோம்.